என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு உத்திரவாதத்தினை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த 48 மணி நேரத்திற்குள்ளாக நீ நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நீ எந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டிருந்தாயோ, எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையாக மாறிட தவம் கிடந்தாயோ, அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. நீ எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான நன்மைகளை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, தவமிருந்து ஒரு விஷயத்தை பெற நினைக்கிறோம். ஆனால் அது கிடைத்த பிறகு அதன் அருமையை யாராலும் இங்கு புரிந்து கொள்ள முடிவதில்லை. கையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு பொருளுக்கும் அருமை தெரியாது என்பதுதான் உண்மை. விட்டு சென்ற பிறகுதான் இந்த அன்பு நமக்கு வாழ்க்கையில் இருந்திருக்கலாமோ, இதனை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டு விட்டோமோ என்கின்ற எண்ணம் உனக்குள் வரும். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கை எத்தனை பாடத்தை கற்றுக் கொடுத்தாலும் எதுவும் கடைசி வரையிலும் புரிய போவது கிடையாது. இவர்களை எல்லாம் வாழ்க்கை முழுமைக்கும் திருத்தவே முடியாது என்பதுதான் உண்மை. இந்த சூழ்நிலை, இந்த மாற்றங்கள் என்று இவையெல்லாமும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. இருந்தாலும் என் பிள்ளை, எதையெல்லாம் பெற நினைக்கின்றாயோ, எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாயோ, அதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டியது அம்மாவின் அன்பு அல்லவா? என்னுடைய அன்பினால் உனக்கு அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த சந்தர்ப்பமும் எந்த சூழ்நிலையும் உன்னை காயப்படுத்த முடியாதபடிக்கு நான் இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையையும் கொண்டு வந்து கொடுப்பேன். நான் இருந்து உன் வெற்றியை என்றென்றும் உறுதி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் ஒருவருக்கு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் ஒரு சேர கொடுக்கும். அப்படி இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைப்பதையெல்லாம் உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், இதையெல்லாம் நினைத்து நீ பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய நேரம். உன் மீது உனக்கு நம்பிக்கை அதிகரிக்க வேண்டிய நேரம். உன்னை பற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டிய நேரம். என் பிள்ளையே, எந்த விஷயமானாலும் முதலில் உன்னுடைய மனசாட்சியிடம் நீ கேள்வி கேள். உன் மனசாட்சி உனக்கு அத்தனை கேள்விகளுக்கும் நிச்சயமாக நல்ல பதிலை சொல்லும். நீ செய்வது சரியா தவறா என்பதனை உன் மனசாட்சி உனக்கு எடுத்து சொல்லும். ஒருவன் தான் திருடிவிட்டு திருடவே இல்லை என்று சாதிக்கலாம். எவ்வளவோ நிரூபித்தும் காட்டலாம், மற்றவர்களும் அதை நம்பலாம். ஆனால் அவனின் மனசாட்சி அவனுக்கு சொல்லும் அல்லவா, தான் திருடியது உண்மைதான் என்று, தான் இந்த விஷயத்தை செய்தது உண்மைதான் என்று அவன் மனசாட்சி அவனுக்கு பதில் சொல்லும் அல்லவா. இதைத்தான் உன் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்றேன். உனக்கே நீ செய்வது சரியா தவறா என்ற சந்தேகம் வரும் பொழுது உன் மனசாட்சியை தட்டி எழுப்பி கேள்வி கேள். அது நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவை கொடுக்கும். நீ செய்வது சரிதானா? நீ இந்த பாதையில் பயணிப்பது சரிதானா? நீ நல்லபடியாகத்தான் வாழ்கிறாயா என்பதனை எல்லாம் உன் மனசாட்சி உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பது ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை முன்னேறச் செய்யத்தான். அதே நேரத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் உன்னால் முன்னேறிவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எல்லா கஷ்டங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கத்தான் வேண்டும். எல்லா துன்பங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். என்ன நடந்தாலும்
எது வந்தாலும் இந்த வாழ்க்கை கொடுப்பதை யாரால் சரியாக உணர முடிகிறதோ, யாரால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். அவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுப்பதை என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எதையும் எண்ணிக்கொண்டும் எந்த சூழ்நிலையையும் தாண்டியும் என் பிள்ளை வாழ முடியாமல் நிற்பதை விட கிடைக்கின்ற இந்த நல்ல நேரத்தை உனதாக்கிக்கொள். 48 மணி நேரம் என்று சொன்னவுடன் சந்தேகித்து இதை கேட்காமல் சென்ற பிள்ளைகள் ஆயிரம். அவர்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தாயானவள் சொன்ன வார்த்தைகள் எத்தனை உண்மையானது என்பது புரிய வரும். நாம் எதையெல்லாம் தவிர்த்தோமோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடப்பதை நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் சரியாக உணர முடியும். இதையெல்லாம் புரிந்து கொண்டும் தேவையில்லாத விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ தவிர்த்து கொண்டும் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தால் அது போதும். உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் இதைவிட நாம் இன்னமும் பல முயற்சிகளை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நோக்கி உன்னை நகரச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் ஒரு சேர அவர்கள் கைகளில் கொடுக்கும். அப்படித்தான் இப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையினால் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீ மீட்டெடுக்கப் போகிறாய். அதுவும் உன் தாயானவள் என்னுடைய அன்போடும் அரவணைப்போடும். இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என்று நீ எண்ணிவிட முடியாது. கஷ்டங்கள் பல வந்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து உனக்கான தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னல்களையும் இடர்களையும் வேண்டும் என்றே கொடுப்பவர்களுக்கு தெய்வம் சரியான சன்மானத்தை ஒரு நாள் எதிர்பார்க்காத நேரத்தில் நிச்சயமாக கொடுக்கும். அன்று இந்த வாழ்க்கையே அவர்களுக்கு தலைகீழாக மாறும். இன்று நன்றாக இருக்கும் பொழுது என்ன நடந்தாலுமே நமக்கெல்லாம் எதுவும் நடக்காது என்பது போன்ற ஒரு உணர்வு அத்தனை பேருக்குள்ளும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் நாளை நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அந்த நேரத்தில் நமக்கு கிடைத்த தண்டனை என்று சொல்லி நீ நிச்சயமாக வேதனைப்படத்தான் செய்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எல்லோருக்கும் புரிய வைக்கும். அதனால் உன்னை யார் என்ன நினைத்தாலும் அதற்காக நீ கவலைப்படாதே. அவரவர் செய்கின்ற பாவ மூட்டையை அவர்களே தூக்கி சுமப்பார்கள் என்பதனை நீ மனதில் நினைவில் வைத்துக்கொள். நல்லது நடந்தால் அது ஒருவருக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கிறது என்றால் என் குழந்தை அந்த இடத்திலேயே அவர்களை பற்றி நீ புரிந்து கொள்ளலாம். இது போன்ற மனிதர்கள் ஒருபொழுதும் மாறப்போவது கிடையாது. இவர்கள் தெய்வத்திடமிருந்து மிக பெரிய பாவத்தை பெற்றவர்கள். தெய்வம் இவர்களுக்கு இப்படி ஒரு பிறவியைத்தான் கொடுத்து இங்கு இவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்து கொடுத்திருக்கின்ற பிறவி. இந்த பிறவி முழுவதுமே மிக பெரிய பாவங்களை செய்து மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் எந்த நல்லதையும் யாருக்கும் செய்யாமல் இங்கிருந்து செல்லக்கூடிய இவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே. ஒருபோதும் இது உனக்கு மனதில் தேவையில்லாத விஷயங்கள். இதைத்தான் அம்மா உன்னிடத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் தேவையில்லாத விஷயங்களுக்காக நீ வருத்தப்படாதே, தேவையில்லாத விஷயங்களுக்காக நீ துன்பப்படாதே என்று ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கட்டும். இவது போன்ற மனிதர்களை கடந்து செல்ல வேண்டியது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் அல்ல. எதை சொல்லி உன்னை காயப்படுத்துகிறார்களோ அந்த விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அவர்கள் பட்ட அனுபவம்தான் இன்னொருவரின் மீது எளிதாக பழி போட முடியும். தன் வாழ்க்கையில் தான் கடந்த துன்பத்தை
இன்னொருவரின் மீது போட்டுவிட்டால் அதிலிருந்து அவர்களின் மனது லேசாகி விடுகின்றது. என் குழந்தையே, நீ உழைக்கிறாய், நீ சாப்பிடுகிறாய். இதனால் யாருக்கு என்ன கவலை என்றாலும் அதை நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே. அப்படி வருத்தப்பட்டால் வருந்திக் கொண்டே இருக்கட்டும். காலம் முடியும் நேரத்தில் எவன் ஒருவனால் மன நிம்மதியாக இருக்க முடியவில்லையோ, எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடித்து மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றானோ, அவன் இந்த வாழ்க்கையை வாழ்வதிலேயே எந்த புண்ணியமும் இல்லை என்றுதான் அர்த்தம். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு ஜான் வயிற்றுக்காக. அந்த வயிற்றை கூட சரியாக நிரப்பாமல் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் எண்ணி ஒரு பொழுதும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கு என்ன நடத்த வேண்டுமோ அதை நான் சரியான நேரத்தில் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் நிரந்தரம் கிடையாது. கஷ்டங்களே இல்லாத வாழ்க்கை இல்லை. அதே நேரத்தில் கஷ்டங்கள் மட்டுமே தொடரும் என்று நினைக்கின்ற வாழ்க்கையும் இல்லை. அனைத்தும் மாறி மாறி வரும். அத்தனை விஷயங்களும் மிக பெரிய மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்கும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னுடைய மனது எல்லா விஷயங்களுக்கும் உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாம் மிக விரைவாகவே தெரிய வந்துவிடும். என் குழந்தையே, நிச்சயமாக நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத மிக பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். தேவையற்ற மனிதர்களினுடைய சிந்தனைகள் உன்னை ஒன்றும் செய்து விடாது. அதனால் நீயாக இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ எப்பொழுதும் கற்றுக்கொள். எந்த நிலையிலும் என் குழந்தை நீ வருத்தப்படுவதை உன் தாயானவள் என்னால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற பக்குவத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையை நிலையாக வாழ்வதற்கான நம்பிக்கையை உனக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எதையும் நினைத்து என் குழந்தை நீ துன்பப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலை மாற்றங்களை நினைத்தும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவது என்றும் எந்த நேரத்திலும் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம் என்பதனை உணர்ந்து கொண்டு 48 மணி நேரத்திற்குள் மட்டுமல்ல, அடுத்த நொடியிலும் உன் வாழ்க்கை உனக்கு ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த இன்னல்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக நம்பிக்கையோடு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. சுற்றி இருக்கின்ற மனிதர்களையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் எது வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் உனக்கு கைகூடி வந்துவிட்டது. நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிக பெரிய நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கட்டும். எதிர்பாராத பல திருப்பங்களை இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாற்றட்டும். என்னை நம்பி இந்த வார்த்தையை கேட்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு தருவதும், நான் இருந்து இந்த வாழ்க்கையாக உனக்கு நினைப்பதும், நீ யோசிப்பதும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் எந்த தாமதமும் இல்லாமல் அது உன்னை வந்து சேரும். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.